இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தியதால் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய ரூபாய் 20,000 கோடி கிடைக்கவில்லை என கூறுவதற்கு பதிலாக ரூபாய் 20,000 கிடைக்கவில்லை என துண்டுச்சிட்டை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் உளறி கொட்டிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தினதுனால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய 20,000 ரூபாய் கிடைக்கல. இதனை பதிவிட்டு எதிர்த்தரப்புகள் முதல்வர் ஸ்டாலினை கேலி செய்து வருகின்றனர். குறிப்பாக போதை மருந்து கடத்தலில் அமைச்சர் உதயநிதி உள்பட பல திமுக அமைச்சர் சிக்குவார்கள் என்ற அச்சத்தில் தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் துண்டுச்சீட்டை பார்த்து உளறி வருவதாக கலாய்த்து வருகின்றனர். மேலும் அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் மோடி கூட தமிழில் உரையாற்றி வருகிறார். ஆனால் தமிழை வளர்த்ததே தாங்கள் தானே என கூறிக்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் துண்டுச்சீட்டை பார்த்தும் கூட முறையாக உச்சரிக்க தெரியாமல் தடுமாறி வருவதாகவும் கலாய்த்து வருகின்றனர். மேலும் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் சிறைக்கு போன அமைச்சர் செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பார் சீண்டிப்பர் என வீடியோ போடும் அளவுக்கு தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு அறிவு இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தெரியாமல் தரிகட்ட ஆட்சியை நடத்தி வருகிறார் என்பதற்கு திமுக அயல்கணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் கோடிக்கணக்கில் போதை மருந்து கடத்தியதை சாட்சி என்றும் போதை மருந்து கடத்திய நபருக்கு பொறுப்பு வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதுதான் அவருக்கும் திமுக கட்சிக்கும் 8 கோடி தமிழக மக்களுக்கும் நல்லது என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.